ஒரு அருமையான எழுத்தாளன், ஒரு மிகச்சிறந்த படைப்பாளி, ஒரு அற்புதமான கவிஞன். அவரது நினைவை கொண்டாடுவதற்காக அவரது 50வது ஆண்டிலே, ஒரு பொன்விழா ஆண்டிலே அவருடைய படைப்பாற்றலை புகழும் விதமாக, அவர் இல்லாத பொழுது, அவர் மறைந்த பிறகும் மறவாமல் அவர் விட்டு சென்ற கருத்து செறிவூட்டும் அற்புதமான கருத்து பெட்டகங்களை, அற்புதமான பாடல்களை வாழ்நாள் பூராவும் நினைவு கூறும் அளவிற்கு அவர் விட்டு சென்றிருக்கின்ற அந்த படைப்பாற்றலை போற்றும் வண்ணமாக எடுக்கக்கூடிய இந்த விழாவிற்கு நீங்கள் அனைவரும் ஆதரவு தர வேண்டும். மக்களிடத்திலே அவரது புகழ் மிக அற்புதமாக போய் சேர வேண்டும். இந்த நிகழ்வை அற்புதமாக செயல்படுத்த வேண்டும் என்று ஆரம்பத்திலிருந்தே மனதிற்குள் நினைத்து கொண்டிருந்த இயக்குனர் திரு ஏஎல் விஜய் அவர்களுக்கும், தயாரிப்பாளர் எனது அருமை நண்பர் திரு தனஞ்சயன் அவர்களுக்கும் நான் நன்றி கூற கடமைப்பட்டிருக்கிறேன். எத்தனை படைப்பாளிகளுக்கு இந்த மாதிரி விழா எடுக்கணும்னு மற்றவங்க நினைக்கிறாங்களோ தெரியாது. ஆனால் அஜயன் பாலாவும் அவருடைய நண்பர் அவங்க பேசும்போது எனக்கு ஒரு விஷயம் புரிஞ்சது. அவர் ஒரு சிறந்த கவிஞன் மட்டுமல்ல, ஒரு சிறந்த மனிதனாக வாழ்ந்திருக்கிறார், ஒரு உன்னதமான மனிதனாக வாழ்ந்திருக்கிறார். அவர் நிறைய பேர்த்துக்கிட்ட சம்பளம் கூட வாங்கலைன்னு நினைக்கிறேன். பாட்டுக்கு கேட்டதாக கூட ஒரு இது கிடையாது. ஒரு 2 முறை நான் சந்தித்திருக்கிறேன், ரொம்ப க்ளோஸாக. அப்போ அவர் மிக வேகமாக பாடல்கள் எழுதி கொண்டிருக்கின்ற நேரம், அண்ணே அப்படின்னு, தம்பி நல்லா எழுதியிருக்கீங்க, நான் ஒரு பாட்டை பற்றி சொன்னேன், இந்த ஆனந்த யாழை, இந்த பாடலை பற்றி மிக அற்புதமாக இருந்தது தம்பின்னு. அவர் சொன்னார், அண்ணே அதான் அடுத்தவர்களையும் மகிழ்வித்து தான் மகிழக்கூடிய ஒரு கவிஞனாக வாழ்ந்திருக்கிறான். அண்ணே உங்கள் பாடல்களில் அந்த யதார்த்தமான வரிகளை போடுவீங்களே, கவிதைத்தனமாகவோ ஒரு ஒரு கற்பனைத்தனம் கூட அதில் இல்லாமல் ஒரு வரிகளை அந்த மாதிரி எழுதணுன்னே அப்படின்னு என்னையும் பாராட்டியவர் தான் கவிஞர் முத்துக்குமார் அவர்கள். அது அவர் எளிமையை, நான் அவர் இருக்கும்போது நம்ம அவருடைய புகழை எல்லாம் பாடுறதுக்கு வாய்ப்பு கிடைக்கல. பட் அவர் இல்லாதப்போ அவருடைய மறைவுக்கு பின்னால் எத்தனை இயக்குனர்கள், லிங்கு ஆகட்டும், குறிப்பாக ஏஎல் விஜய்க்கு ஒரு கையே போன மாதிரி அவங்க பாடல்கள் எல்லாம், படங்கள் எல்லாம் அற்புதமான பாடல் வரிகள், அந்த கதையோட, அதாவது கதையோட்டத்தோடு எழுதக்கூடிய கவிஞர்கள் இப்போ இல்லை. இப்போ ஏதோ டியூனு ஏதோ ஒன்று வார்த்தையை போட்டு ஃபில்லப் பண்ணி ஒரு சத்தத்தை போட்டு அதையும் ஹிட் பண்ணிடுறாங்க. ஆனால் ரத்தத்தோடும் நரம்போடும் உணர்வோடும் இன்றைக்கு வரையிலும் ஒவ்வொரு எழுத்தும் அவரை மட்டுமல்ல, நம்மளுடைய வாழ்க்கையே நம்ம எண்ணி பார்க்கக்கூடிய வரிகளை எல்லாம் தந்து போனவர் தான் கவிஞர் திரு முத்துக்குமார் அவர்கள். நான் முத்துக்குமாரனுடைய வரிகள் என்றுமே வீழ்வதில்லை, அவர் என்றுமே நம்மை விட்டு மறைவதில்லை. அந்த யதார்த்த கவிஞனை நான் பாராட்டும் விழாவை மிகச்சிறப்பாக நாம் செய்ய வேண்டும். அதில் என்னையும் ஒரு அங்கமாக இணைத்து கொண்ட உங்களுக்கும், இதை அற்புதமாக ஏசிடிசி ஈவெண்ட்ஸ் கம்பெனிக்கும் எனது மனமார்ந்த நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களோடு நான் இணைந்து இந்த விழா சிறப்பாக நடைபெறுவதற்கு தமிழ்நாடு திரைப்பட இயக்குநர்கள் சங்கத்தின் சார்பாகவும், எனது தனிப்பட்ட முறையில் எனது சார்பாகவும் நான் உங்களோடு இருப்பேன் என்று கூறி நன்றி கூறி விடைபெறுகிறேன். வணக்கம். நகுலனுடைய ஒரு புகழ்பெற்ற வரி உண்டு, இருப்பதற்காகத்தான் வருகிறோம், ஆனால் இல்லாமல் போகிறோம் என்று. வாழ்வை என்றைக்கு திரும்பி பார்த்தாலும் இந்த 2 வரிகள் நம்முடைய மூளையை பிராண்டிக் கொண்டே இருப்பதை நான் பல இரவுகளில்
உணர்ந்திருக்கிறேன். ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்பு நம்மை விட்டு முத்துக்குமார் பிரிந்து போனாலும் கூட இன்றைக்கு இவ்வளவு பேருடைய நினைவுகளில் ஒரு மனிதன் இருப்பது என்பது மட்டும்தான் வரலாறு என்று நான் நினைக்கிறேன். ஏனென்றால் ஒரு வாரத்துக்கு முன்னாடி இறந்து போனவர்கள், 2 நாட்களுக்கு முன்னால் இறந்து போனவர்களை கூட மனிதர்கள் நினைவில் வைத்துக் கொள்வதில்லை. ஒரு குடும்பம் மட்டும் அவர்களை நினைவில் வைத்துக் கொண்டிருக்கும், அல்லது அவர்களுக்காக திதி கொடுப்பார்கள், அல்லது ஆண்டு விழாவை கொண்டாடுவார்கள். ஆனால் முத்துக்குமார் என்கிற ஒரு கவிஞனுடைய நினைவுகளை 10 ஆண்டுகளுக்கு பிறகும் விஜய் மாதிரியான இயக்குநர்கள் மட்டும் இல்லை, தமிழ்நாட்டில் பல இளம் தலைமுறையினர் நினைவில் வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாக நான் பார்க்கிறேன். என்னுடைய நண்பன் ராம் சொன்னது மாதிரி முத்துக்குமார் மிக மிக எளிமையான ஒரு கவிஞனாக, எப்போனாலும் யார் வேணாலும் கூப்பிட்டா அப்படி கைப்பிடிச்சு கூட்டின்னு போயிடலாம், அப்படி ஒரு வாழ்நிலையை முத்துக்குமார் கடைசி வரையிலும் நம்மோடு வாழ்ந்து காட்டி விட்டு போகிறார். கடைசி வரையிலும் அவருக்கு ஒரு பெரிய போராட்டம் இருந்து கொண்டே இருந்தது. ஒருவேளை ஒரு கவிஞனாகவும் இருக்கிற லிங்குசாமி மாதிரியானவருக்கு அது தெரியும். நான் கவிஞனா அல்லது மிகச்சிறந்த பாடலாசிரியனா என்கிற ஒரு போராட்டம் முத்துக்குமாருக்குள்ள இருந்து கொண்டே இருந்தது. இந்த லாஸ்ட் மூமெண்ட் வரலும் அது ஒரு பெரிய போராட்டமாக இருந்தது. ஏன்னா முத்துக்குமாருக்கு கவிதைகளை விடவும் மிக பிரமாதமாக பாடல் எழுத வந்த ஒரு தருணத்தில், அப்படி என்றால் நான் எழுதின கவிதைகள் என்கிற ஒரு பெரிய கேள்வி இருந்தது. அப்படி 2 குதிரைகளிலும் ஒரே நேரத்தில் பயணம் செய்தவன். அப்புறம் பல பேருக்கு தெரியாத ஒரு விஷயம் என்று நான் கருதுவது, எனக்கு தெரிந்து தமிழ் திரைப்பட உலகில் அல்லது தமிழ் பாடலாசிரியர்களில் முத்துக்குமார் அளவுக்கு தொடர்ச்சியாக வாசித்து கொண்டிருந்த ஒரு ஒரு தீவிரமான வாசிப்பாளரை நான் பார்த்ததே இல்லை. நீங்கள் எவ்வளவு பெரிய புத்தகத்தை முத்துக்குமாரிடம் கொடுத்தாலும் 2 நாளைக்குள்ளாக அந்த புத்தகத்தை முழுக்க வாசித்து முடிப்பார். அதுதான் முத்துக்குமாருடைய கரண்ட் படைப்பூக்கத்திற்கு மிக காரணமாக இருந்தது. வார்த்தைகள் அவன் எதுக்காகவும் ஏங்கி நிற்க வேண்டிய அவசியமே இருக்காது. ஏன்னா சங்க இலக்கியத்திலிருந்து நவீனமாக எழுதுகிற ஒரு கவிஞன் வரையிலும் முத்துக்குமார் தொடர் வாசிப்பில் இருந்ததுதான். அப்புறம் ஒருபோதும் முத்துக்குமார் நான் இவ்வளவு புத்தகங்களை வாசிக்கிறேன், நான் கரண்டா மாடர்ன் லிட்ரேச்சர்ல எனக்கு இவ்வளவு பேரை தெரியும் என்று ஒரு நாளும் வெளியிலோ ஒரு பொது நிகழ்ச்சியிலோ சொல்லிக் கொண்டதே இல்லை. தொடர்ச்சியாக வாசித்துக் கொண்டே இருப்பார். நான் முத்துக்குமாரை இறந்த பிறகு ஒரு ஒரு வீடியோ போட்டேன். அந்த வீடியோவில் நான் ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கேன். என்னன்னா, முத்துக்குமாருக்கு 1.5 வயது இருக்கும்போது அவன் தன்னுடைய அம்மாவை இழக்கிறான். அந்த நிகழ்ச்சியை என் வீட்டில் என் பெட்ரூமில் உட்காந்துனேன், என் மடி மேலே படுத்துக்கணும் முத்துக்குமார் சொன்னேன். அந்த நிகழ்வை என்னால் வாழ்க்கையில் மறக்கவே முடியாது. நான் 1.5 வயசுல எங்கேயோ சுற்றி இருந்தேன். 1.5 வயசோ 4 வயசு இல்லை, 7 வயசு. ஸ்கூலில் போய் அம்மா இறந்துட்டாங்கன்னு சொல்ல முடியல, அப்படியே கூட்டின்னு வராங்க. வீட்டுக்கு முன்னாடி ஒரு சின்ன பந்தல் போட்டு இருக்கிறார்கள். அம்மா ஒரு பெஞ்சில் அம்மாவுடைய பாடி கிடந்தது. இவன் சின்ன பையன், தெரியாது. இவன் அழுதுருவான் என்பதற்காக பக்கத்தில் இருக்கிற ஒரு டிராக்டர்ல போன கரும்பை உடைச்சி முத்துக்குமாருக்கு கொடுக்குறாரு. அவன் சொன்னான், அன்னைக்கு தானே முதலும் கடைசியுமா நான் கரும்பு சாப்பிட்டது. நான் கரும்பை என் வாழ்க்கையில் நான் சாப்பிட்டதே இல்லை. கரும்பு சாப்பிடும் போதெல்லாம் எங்கள் அம்மா டெட் பாடியில் படுத்துன்னு இந்த நினைவுகள் என்னை பொறுத்தவரை நான் கரும்பு சாப்பிட்டவே மாட்டேன். என் அம்மாவுடைய மரணத்தின் கசப்பை நான் விழுங்க வேண்டும் என்பதற்காக எனக்கு கரும்பு கொடுத்தார்கள் அப்படின்னு. அப்புறம் ஒரு பெஸ்ட் ரைட்டர், ஒரு டெக்ஸ்ட், ஒரு உரைநடையிலையும் நீங்கள் முத்துக்குமார் எழுதின அணிலாடும் ஒன்றில் அந்த மாதிரியான டெக்ஸ்டுகளை படித்தால் ஒரு மிகப்பெரிய ப்ரோஸ் ரைட்டருக்கு நிகரான எழுத்துக்களும் முத்துக்குமார் இருந்தது. இப்படி பல பேரை தமிழ் சமூகம் தவற விட்டுவிடும். ஆனால் இந்த நண்பர்கள், குறிப்பாக விஜய் மாதிரி, தனஞ்சய சார் மாதிரியான நண்பர்கள் 11 வருடங்கள் ஆன பிறகும் கூட அந்த நினைவுகளை அப்படியே சிந்தி விடாமல் அதை தமிழ் சமூகத்துக்கு கொண்டு போய் ஏதோ ஒரு வகையில் சேர்க்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள். ஒரு வகையில் முத்துக்குமார் குடும்பம் எனக்கு இன்னைக்கு வரையிலும் அந்த குடும்பத்தோடு
இந்த மேடையில் பேசுகிற இந்த நிமிஷம் வரையிலும் முத்துக்குமாருடைய மனைவியோடு அந்த குழந்தைகளோடு எனக்கு இன்னமும் தொடர்பு இருக்கிறது. நான் எப்பயும் அவங்களோட பேசினுங்க. அவனை மாதிரி அவனுடைய பையனை நேசித்த ஒரு மனுஷன் நான் பார்த்ததே இல்லை. நான் சொல்லியிருக்கேன் பல தடவை, இவ்வளோ பிரியமா இருக்காதரா, இவ்வளவு வச்சிருக்காரு. ஆனால் உனக்கு என்னென்ன தெரியும் விடா. நான் எங்கள் வீட்டுக்கெலாம் அவங்க பையன் வந்தோடனே சின்ன வயசில் செல்ஃபோன் எடுத்து சாம்பாரில் போட்டுருவாங்க, கொதிக்கிற சாம்பாரில். நாங்களாம் துடிச்சிருவோம். அவங்க முத்துக்குமார் சொல்கிறாங்க, என்ன புள்ளன்னா அப்படி தானே இருக்கும், புள்ளன்னா சாம்பாரில் தான் போடும், அப்படின்னா வேறு செல்ஃபோன் வாங்கிக்கலாம் விடு அப்படின்னு சொல்லுவாங்க. குழந்தை மீது அவ்வளோ பிரியத்தை கொட்டி வைத்திருந்தார். அந்த குழந்தைகள்லாம் அப்பா இல்லாமலேயே வளர்ந்த ஒரு சூழல் இருக்கிறது. கரும்பு சாப்பிடாமல் முத்துக்குமார் வாழ்ந்திருக்கார். ராம் வந்து எனக்கு அஜயன் பாலாவை அப்படி நிறைய பேரை முத்துக்குமார் தான் அறிமுகப்படுத்தி, ராமை எனக்கு அறிமுகப்படுத்தி வச்சது முத்துக்குமார் தான். முதல் ஆனால் ராம் சுப்பு அப்படின்னு என்னுடைய ஃப்ரெண்ட் ஒருத்தர் வருவானா பைக்கில், அவனே சட்டி பானைலாம் எடுத்துன்னு வந்துருவாங்க, அவங்களே சமைச்சு சாப்பிட்டுப்பாங்க. நீங்கள் தங்கிறது கூட இடம் வேணாம், நீங்கள் அவங்கள பார்த்துங்கன்னா என்று முதல் திருவண்ணாமலைக்கு ராமை அனுப்பி வைத்தோம். நிறைய பேரை சினிமாவிலும் சினிமாவுக்கு வெளியிலேயும் இலக்கியத்திலேயும் தொடர்ந்து ஒரு தொடர்பு பாலமாக முத்துக்குமார் என்கிற அந்த எளிய கவிஞன் இருந்திருக்கிறார். அவருக்கு இவ்வளவு பெரிய ஒரு 50வது ஆண்டு விழாவை தமிழ் திரைப்பட உலகமே சேர்ந்தும் தமிழ் இலக்கிய உலகமே சேர்ந்தும் கொண்டாட போகிறோம். என்ன கேக் வெட்டுறதுக்கு நம்மோட அன்னைக்கு முத்துக்குமார் இருக்க மாட்டான் என்பதுதான் தாங்க முடியாத துயரமாக இருக்கிறது.